யாரும் கொடுக்காத ஒரு பேரை ಯಾರು ಕೊಡದಂತ ಒಂದು என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ನನ್ನ ದೇವರು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. பாக்கியவான் என்று பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ಧನ್ಯಳು ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆಯುತ್ತಾರೆ. இந்த பாக்கியவான் எப்படி இருப்பான்? ಈ ಧನ್ಯವಂತರು ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತಾರೆ? ஆவியிலே எளிமை உள்ளவனாய் இருப்பான். ಅವರು ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಡತನ ಉಳ್ಳವರಾಗಿ. இரண்டாவது பாக்கியவான் எப்படி இருப்பான்? ಎರಡನೇ ಧನ್ಯವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ? அமை துயரப்படுகிறவனாக ಕಷ್ಟಪಡುವವರಾಗಿ ஆறுதல் அடைந்தவனாக பாக்கியவானாய் இருப்பான். ಅವರು ಸಂತೈಸುವಂತವರಾಗಿರುತ್ತಾರೆ. என்ன சொல்றாரு? ನಂತರ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இருதயத்தில் சுத்தமுள்ளவன், ಹೃದಯದಲ್ಲಿ ಶುದ್ಧವುಳ್ಳವರು, எப்பொழுதும் அவர் சுத்தமாய் இருப்பார். ಯಾವಾಗಲೂ ಅವರು ಶುದ್ಧವುಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ. எந்த ஒரு மாய காரியங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார். ಯಾವುದು ಮಾಯ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಸ್ಥಳವೇ ಕೊಡುವುದಿಲ್ಲ. சுத்தமுள்ளவனாய் இருப்பார். ಅವರು ಶುದ್ಧವುಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஆமென், ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் சொல்லும் புதிய நாமம் ದೇವರು ಹೇಳುವಂತ ಹೊಸ பாக்கியவான் என்ற நாமம். ಧನ್ಯರು ಎಂಬ ಹೊಸ ನಾಮವು. ஓ, இந்த நாமம் உனக்கு இருக்கிறதா?